தப்புன்ட்டு அவன் வந்திருப்பான். ஆனா நம்மால அப்படி பண்ணல. ராத்திரியோட ராத்திரியா போயிட்டு போன் அது உயிர் இல்ல. இல்ல அந்த நேரத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி தவிர இப்ப ஏன் இப்ப நீ அரசியலே பேசினா இப்போ அவர் அரசியலுக்கு அந்த டைம் வரணும்னாரு. அரசியல் பேசுறதா இருந்தா கூட 2 பேரையும் அடிக்கணும். போலீஸ் மேலேயும் உனக்கு அதிகமா தப்புக்குது அந்த ஆள் ஸ்ட்ரைட்டா போயிட்டு சமூக விருது பூண்டானுங்க மூலம் எவன் பூந்தான்னு கேட்டா அதையும் தெரியாது இந்த ஆளுக்கு. தெரியலன்னா என்ன மயிரிடா பேசுறேன்ற மாதிரிதான் இது. ஆனா அது விடுங்க. அதான் ஆனா நம்பால இப்படி பண்ண மாட்டாரு. அதான் கொஞ்சம் தெளிவா இருக்குது. விக்னேஷ் அண்ணா இருக்காரு. ஸ்பீக்கர் ஏதோ கொடுத்தாங்க. யாரும் பக்கா நான் பார்க்க போன் எங்கேயோ வச்சுக்கிறாங்கண்ணே. ஆனா இல்ல தனியா நிக்கிறேன். நம்ம வீட்டுல ஏன்னா யாருக்கு போட்டீங்க? நம்ம வீட்டுல எல்லாம் அப்பா அம்மாங்க எல்லாம் யாருக்கு போட்டாங்க ஓட்டு? ஐயா இல்ல நான் ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். எங்க வீட்டுல எல்லாம் பரம்பரை ஏடிஎம்கே பைத்தியங்க. இவளையும் எங்க மாமா வீட்டுல இப்ப போனாலும் அந்த எம்ஜிஆர் பைத்தியம் எம்ஜிஆர் செய்யுது. இவளே எங்க வீட்லயே வந்துட்டு எம்ஜிஆர் பைத்தியங்க. ஜெயலலிதா மதிப்பாங்க. ஆனா ஹைலைட் என்னன்னா ஆனா நான் ஈஸியா டிவிக்கே மாத்தினது எங்க மாமா பசங்க 2 பேரும் அணில் தான். எங்க வீட்டுலதான் நான் அதுவும் நான் இருக்கேன் பாத்தியா, நான் தான் வாழை தீட்டி வச்சிருப்பேன்ற மாதிரி நானும் அணில் தான். ஆனா எங்க பெரியப்பா வீட்டுலதான் ப்ரோ ஒரு ட்விஸ்ட். ஒருத்தன் ரஜினி ஃபேனு, ஒருத்தன் விஜய் ஃபேன். புரியுதா? ஆனா மேலோட்டமாவும் அதான் இல்ல இதுல இருங்க. இதுல சிறுசு எல்லாம் புரியுதா? சிறுசு எல்லாம் கரெக்டா இருக்கும். சிறுசுன்னா என்னது பசங்க. பெருசுல பார்த்தாதான் உனக்கு எங்க அம்மா டிவி இல்ல டிவி கேட்க போடுறான்ட்டாங்க. எங்க மாமா வந்துட்டு போடுறன்னு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா எங்க பெரியப்பா இருக்காருல்ல அவர்லாம் இந்த சொல்லும் பாரு உயிரே போனாலும் ரெட்டையிலதான் மேடம். புரியுதா? குடும்பத்திலயும் கொஞ்சம் அது ஒரு குளறுபடி இருக்குது. ஆனா மேட்டர் ஆல்மோஸ்ட் மாறிதான். எங்க ஃபேமிலி ஆல்மோஸ்ட் மாறிச்சு. மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா ப்ரோ? விஜய் மட்டும் இல்ல, ஏன்னா இவன் ஒழுங்கா இருந்தாலே சத்தியமா சொல்றேன், எனக்கு இங்க எடப்பாடி ஒழுங்கா இருந்தாலும் எங்க வீட்டுல மாத்திருக்க முடியாது. அவன் டம்மி ஆனதுனாலதான். உண்மைதான். எங்க வீட்டுல கொஞ்ச நெஞ்சு ஒரு சும்மாவே அசீசமா திட்டுவாங்க தெரியுமா? எடப்பாடி எல்லாம் எல்லாருமே திட்டுவாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க ஒரு எடப்பாடிய. சும்மா சொல்லி போனீங்க. உண்மைதாங்க. ஏன்னா ரீசன்ட் டைம்ல அவர் என்ன அவரு பண்ணாரு சொல்லுங்க. அந்த அம்மா இருந்துச்சு என்ன பண்ண ஒரு நிமிஷம் பாரதி ப்ரோ, இதெல்லாம் பரவாயில்ல. எங்க பெரியப்பா கிட்ட காக்கா பிடிக்குது என்னத்தம்மா சொன்னாரு அந்த டைம்ல, கொரோனால உங்களுக்கு பாஸ் போட்டுறானு இல்ல எனக்கு புரியல. இல்ல இந்த ஆளு இல்ல பாரதி ப்ரோ, இவன் கொரோனால பாஸ் போட்டு விட்டானே அது செகண்ட் இயர், எனக்கு தேர்ட் இயர் நான் தான்டா வச்சு பாஸ் பண்ணது. இது எப்படி இதுனா இப்ப இல்ல இப்ப இந்த ஷாம் சார் இருப்பான் தெரியுமா நம்ம கூட, அவன் தேர்ட் இயர்ல எஸ்கேப் ஆயிட்டான். புரியுதா? அவன் வேற. நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி இருந்தா நீங்க பேசலாம். நான் தேர்ட் இயர்ல நம்ம தான் வச்சு பாஸ் பண்ண, அதனால எடப்பாடி மதிக்க மாட்டேன். சரி, அப்ப இப்பவும் பாசிபிள் இல்லைங்களா? அந்த அவங்க இல்ல தீவிரமா அவங்கதான் போட்டு ஆவாங்கன்ற ஒரு முடிவுல இருக்காங்க. ஆனா ப்ரோ இல்ல ப்ரோ, உண்மையிலே இப்ப எங்க வீடு மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயும் இது மாறிடுச்சு. இதுல ஏன் எல்லாருமே ஒரு காலத்துல எல்லாருக்குமே ஓட்டு போட்டவங்க தான். ஆனா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்துட்டு அது அதான் எல்லாருக்கும் தெரியுமே, நோட்டாக்கு போடும்போது அந்த ஸ்பேஸ ஃபாலோ பண்றது தெரியும். மாஸ்டர் டைம்க்கு அடுத்து அதான் யாருக்கு போட்டணும் நோட்டாக்கு போட்டும் போது எல்லாம் திட்டினானுங்க. ஆனா அது அந்த டைம் தப்புன்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா இப்ப கரெக்ட்ன்ற மாதிரி தோணும். அந்த டைம் தெரியாம ஏன்னா அதான் இல்ல ப்ரோ, எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணது என்ன தெரியுமா? வீட்டுல ஏடிஎம் கேட்க போடு, ஃப்ரெண்ட் இருக்கான் ப்ரோ ஒருத்தன், யாருக்கு எம்என்எம் கட்சிக்கு போடணும், நல்லா படிக்கிற பையன், சத்தியமா சொல்றேன் கமலுக்கு போடணும் எங்க உயிரை வாங்குவான். இதுல இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கும் சத்தியமோட தாஸ், இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் இன்னொரு தினசு என்ன தெரியுமா, அதாவது ஓட்டு பூத்துல போன் எடுத்துன்னு போயிட்டு சீமானுக்கு ஓட்டு போட்டு பிஜிஎம் போட்டோம்னா இன்ஸ்டாகிராம்ல. எது அப்போ 2021 டைம்ல. உண்மையிலே எனக்கு அந்த டைம்ல நான் கேட்டிருந்தேன். அதான் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. நான் ஒரு கன்ஃபியூஷன்ல என்ன பண்ணிட்டேன்னா நோட்டாக்க போட்டுருவோம். ஏன்னா அந்த டைம் நோட்டான்றது ஒரு புலித்தி மாதிரி பார்ப்பானுங்க. இப்பதான் நோட்டான்றது எல்லாருமே ஒரு நார்மலா அந்த ஒரு டீட்டெயில் தெரியுது. சரி நம்மளும் புலித்தி ஆகலாம்னு சொல்லிட்டு நானும் நோட்டாக்க போட்டேன்னு சொல்லுவோம் பாரு, நம்மளும் புலித்தி ஆகலாம் அப்படின்னு. ஆனா இப்ப எல்லாம் டிவி போட்டுருவானுங்க பசங்க. ப்ரொஃபசர் ப்ரோ, நீங்க யாருக்கு போட்டீங்க? நம்ம ஃபேமிலியா தான். நான் வந்துட்டு ஏடிஎம்கே தான் போட்டேன் ப்ரோ. எடப்பாடி கேட்கும் போது எனக்கு செம்ம காண்டாகுது எங்க வீட்டுல. ஆனா எனக்கு அதான் ஓட்டர் ஐடி உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கீங்க தெரியும்.
ஓட்டர் ஐடியே நான் எனக்கு அங்க தமிழ்நாட்டுல நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பெங்களூர்ல இருக்கோம், ஸோ அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பொதுவா வந்து நம்ம இல்ல எதனா bro, ஃபெஸ்டிவல் டைம் உங்களுக்கு மட்டும் தான் இல்ல ஊருக்கு போவோம். இருங்க, இல்ல தாஸ் யாருக்கு போட்டேன் 21ல? 21 இவனுக்கு தான்டா போட்டேன், அந்த புண்டாமவன் சீமானு. டிஎம்கே டீசென்ட். டீசன்ட் ப்ரோ. யாருக்கு? சாரா 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 சீமானுக்கா இருக்கு. சீமானு போட்டேன்டா, என்ன பிரெயின் இல்ல வாஷ் பண்ணிட்டானுடா அப்போ. சீமானு தான். இல்ல சீமான் திட்டுறது தவறு இல்லை, ஆனா சீமானையும் டீசெண்டா திட்டுங்க. ஆனா மேட்டர் இல்ல என்னன்னா அதுதான் சீமான் சாரா சாரா இல்ல அலெக்ஸ் bro, ப்ரோ, ஒரு இத நிமிஷம். இத ஒரு ஐடியா கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு செம்ம காண்டா இருந்துச்சுன்னா, அது நீங்க பேசுற வார்த்தை கெட்ட வார்த்தையா இருக்க கூடாது, நல்ல வார்த்தையா இருக்கணும். ஆனா அது கெட்ட வார்த்தையா இருக்கணும். அந்த மாதிரி இல்ல வேணா இல்ல ட்ரை அது பண்ணி. அது இருக்கட்டும். இல்ல bro, இல்ல சீமானை இந்த வார்த்தையோட நிறுத்தினானே இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுறலாம். அதான். ஆனா மேட்டர் என்னன்னா, உனக்கு எந்த காந்த சக்தி அவனுக்கு போட தோணுச்சு 21ல? ஒருத்தனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான்டா அவன். இவர் வந்தாமா இல்ல இதுல இது பாரதி ஒரு இதான் இதே மாதிரி என் ஃப்ரெண்டு பக்கத்துல அதான் இதுல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நல்லா படிக்கிற பையன் ப்ரோ, அறிவு இருக்கிற பையன் தான். ஆனா எம்என்எம் போடும், புரியுதா? எனக்கு அப்ப தெரியல எதுக்கு போட சொன்னான்னு. ஆனா அது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, சார் வந்துட்டு மயிலாப்பூர் பையன், புரியுதா? சொல்லுவான் பாரு, ஐயங்கார வீட்டு அழகு அவரு. நம்மளை பத்தி தான் தெரியும், வந்துட்டு சேர்ந்தவன் மாறுன்னு சொல்லியிருப்போம். எனக்கு அப்புறம் கேட்டேன். ஸ்கூல்ல எப்படி டாப் ரேங்கரா கிளாஸ்ல? இல்ல காலேஜ்ல ஒரு இதுல நல்லா நல்லா எல்லாமே பினான்சியல் இது நல்லா தான் பேசுவோம், அப்படிதான் நல்லா தான் இது. ஆனா எலெக்ஷன் வந்தா மட்டும் பைத்தியம் ஆயிடுறான்னு சொல்லுவோம் பாரு, மென்டல் ஆயிடுறானுங்க. இதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ. எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் நிறைய டைம் இந்த கதை சொல்லியிருப்பேன். பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்கலாம் இருக்கானுங்க என் கிளாஸ்ல. அப்ப நான் அந்த செகண்ட் இயர் படிச்சுக்கும் போது எப்படின்னு தெரியுது, கேட்டா என் குடும்பத்துல எல்லாம் ஃபேமிலியை கை காட்டு போயிடுறானுங்க. அதான். ஆனா நம்ம நம்ம மட்டும் தான் கொஞ்சம் தான் ஃபேமிலி தாண்டி கொஞ்சம் யோசிச்சு இது பண்றது. நான் வீட்லயே ஓப்பனா சொல்லிட்டேன், 25 பிடிக்கல எனக்கு, எடப்பாடியும் பிடிக்கல, எதுவும் பிடிக்கல. ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்ல, 21ல ஏடிஎம்கே தான் போட்டாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. லோக்சபா எலெக்ஷன் அப்ப நான் ஏடிஎம்கேக்கு போட்டேன். ஏன்னா அதான் இவனுக்கு டிஎம்கேக்கு போடணும், இது பண்ணணும். நானுங்க எப்படியும் ஏடிஎம்கே வராதுன்னு தெரியும், அதை சொல்லும் பாத்தியா, எனக்கு என் ஓட்டு மயிரை கூட போட்டோன்னு ஏடிஎம்கே போட்டு விட்டேன். ஆனா எனக்கு டிஎம்கேக்கு போக கூடாதுன்னு. எப்பவுமே டிஎம்கே பிடிக்காது, அது ஏனே தெரியாது. ஏன்னா உனக்கு ஒரு ஒரு நல்ல லீட் இருக்கணும். எம்ஜிஆர் எடுத்து பார்த்தா நீ ஜெயலலிதா குறை சொன்னாலும் எம்ஜிஆர் குறை சொல்ல முடியாது. ஆனா நீ கலைஞர் எல்லாம் எடுத்து பார்த்தா ஊரே குறை சொல்லும் பாரு. கலைஞர் ஸ்டாலின் எல்லாம் எடுத்தா இது என்ன காம்பினேஷன் சொல்லும் பாரு. என்னடா காம்பினேஷன் இதுன்ற மாதிரிதான் இது கலைஞர் ஸ்டாலின் எல்லாம் எடுத்தா. சொன்ன நீ திட்டுவியே நீ. பரவாயில்ல சொல்லுங்க, திட்ட மாட்டாரு. கலைஞர் பிறந்த நாள்லதான் நானும் பிறந்தேன், ஜூன் 3. டிசம்பர் 5 நான் பிறந்தேன். டிசம்பர் 12 ஒரு எச்சக்கலை பிறந்தான். அது யாருன்னு புரியுதா? விட்டுருங்க. இல்ல அலெக்ஸ் ப்ரோ, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காலத்துல இருந்து கிராம சைட்ல எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து டிவி கொடுக்கறதாகட்டும், ஃபேன் கொடுக்கறதாகட்டும், ரேஷன்ஸ், அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் மணி, அப்புறமா இந்த வேலையே இல்லைன்னா சும்மா ஏரி இருக்கும், அதுல சும்மா கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் தோண்டி கொஞ்சம் இந்த பக்கமாடி பள்ளம் பண்றதுக்கு, அதாவது அந்த ஏரியை வந்து கொஞ்சம் சீரமைக்கிறதுக்கு, அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணா கூலின்றது அது கவர்மெண்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன அப்பப்போ இது பண்றது. ஸோ இதையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா, ஓகே இவங்க ஆட்சிக்கு வந்தா நம்மளுக்கு இதெல்லாம் சலுகை கிடைக்குது அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அதை என்ன சொல்றது ஒரு மாதிரி நம்ப வச்சுட்டாங்க. இப்ப கூட அதே ஒரு இது இருக்கிறாங்க இன்னும். அதனால அந்த கிராமத்து சைடெல்லாம் இது ஜாஸ்தி ரொம்ப ரொம்ப போயிட்டதுனாலதான் இவங்க மாத்தி மாத்தி வந்தது காரணமே. இவங்களுடைய மேக்சிமம் இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதுதான். இவங்க மாதிரி வந்தாலும் எதுக்கு வந்து இலவசம் அதிகமா இவங்களோட கம்பேர் பண்ணும்போது யார் அதிகமா கொடுக்குறா, யார் வாக்குறுதியில வந்து ஜாஸ்தி கொடுக்குறா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். ஆனா அதுல வந்து எல்லாருக்கும் போய் சேருதான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இதுல போய் சேர்றது ஒரு ஒரு நல்ல ரீதியிலையும் சேராது. ரொம்ப அங்க போயிட்டு ரேஷன் கார்டுல கியூல நின்று அவங்ககிட்ட அசிங்கமா வார்த்தைகளை பேசி, இல்ல அதுக்கப்புறமா போனா இல்ல காலி ஆயிடுச்சுன்றது, ஒழுங்கா இதுக்கு வர மாட்டியா அது இதுன்னு கேட்பான். இப்படி பல விஷயம் இருக்கும். ஒரு ஒழுக்கன்றதும் கிடையாது அந்த மாதிரி இடத்துல கூட. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கும். இல்ல ஒரு இதுல நிறைய பேர் சொல்ற ஆப்ஷன் என்னன்னா, நீங்க விஜய் இடத்துல ஏன் எந்த ஆக்டர் இருந்தாலும் சரி, அதுவும் ரஜினி கமல்லாம் ஒரு ஆளுமயிரும் இல்லை, ஆனா அவனுக்கு நின்னாலும் சரி, ஏன்னா எல்லாருமே ஈஸியா ஒரு டிசிஷன் எடுப்பானுங்க.
உனக்கு ஏன்னா விஜய் கிட்ட ம் விஜய் கிட்ட இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த இதுவெல்லாம் வச்சு ஏடிஎம்கேல அசால்ட்டா சீட்டு கேட்கலாம், புரியுதா? அதான் ஈஸியா ம் டெபுட்டி சிஎம் வந்துட்டு நீங்க தான் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நேரா ஈஸியா போய் உள்ள உள்ள பூந்து ஜாலியா இருக்கலாம். ஆனா நம்ம போகாததுக்கு ரெண்டு காரணம் என்னன்னா, ஒண்ணு பிஜேபி கூட அவன் சேர்ந்தது, ரெண்டாவது தலைமை பிரச்சனை. முதலமைச்சர் யாருன்னு ஒரு கேள்வி வரும். இப்போ எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நம்ம 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு மயிரை புடுங்கிறதுக்கு வரல, புரியுதா? இதான் ஒரு ரியாலிட்டியா ஓப்பனா சொல்லணும். ம் ம். ஏன்னா அதான் இந்த இந்த இது எப்படி இருக்குதுன்னா, இந்த அரிசி மூட்டையை சிஎம் ஆக்க வேணாம்ட்டு அதான் தளபதிக்கு அது இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலான்ற மாதிரி தான். அதான் ஏன் தெரியும், இப்போ உண்மையிலேயே உனக்கு நல்லது யார வேணா இருக்கட்டும் லைக் ப்ரோ. இப்போ வந்து எடப்பாடியே நீங்க சொல்றதுனால அவரே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். இப்ப அவரே வந்துட்டு நான் மக்களுக்கு வெறும் மக்களுக்கு நான் நல்லது மட்டும் பண்ணுங்க, நல்ல இடத்துல இருந்து நல்லது மட்டும் செஞ்சுட்டு போகணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ இந்த மாதிரி போய் சேர்ந்துருக்கலாமா? ஃபர்ஸ்ட் உனக்கு ஆட்சியில வந்து நீ உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருந்தா போதும்ல, போதுமா இல்ல? உனக்கு என்ன, உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு நான் அப்போ உன்னை எப்படி மக்கள் நம்புவா? நீ அங்க போய் இது வைக்கிறேன். எடப்பாடி உங்களுக்கு பன்னீர்செல்வம் மாதிரி இருந்தா இவன் எப்பயோ விஜய் வந்துட்டு நீங்க ஜெயிச்சா நீங்க சிஎம் ஆயிக்கங்க, நான் டெபுட்டி ஆயிருக்கேன் அவன் சொல்லிப்பான். இவனுக்கு என்ன திமிர்னா சிஎம் ஆறுன்ட்டான்ல எடப்பாடி, அதனாலதான் அந்த சொல்லுவோம் பேரு அந்த அந்த ஷோக்கு கேக்குது அவருக்கு. அதான் இந்த அந்த சிஎம் இது அந்த ஆசை அது போமா அவருக்கு. அது என்னமோ அது நடக்குமா? அது இப்போ நீங்க எப்படி இந்த உயரத்துக்கு வந்தீங்க? நீங்க எப்படி இப்படி வந்தீங்க? இல்ல ஒரு தனியா நின்னா இப்ப கஷ்டம் தான், அதுவும் பிஜேபி கூடன்றதுனால கொஞ்சம் கஷ்டம் தான், புரியுதா? அதான் கொஞ்சம் தமிழ்நாட்டுல கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா? இல்ல ப்ரோ, கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் என்னன்னா, விஜய் பிரிக்கிற ஓட்டு எல்லாமே டிஎம்கே ஓட்டு, புரியுதா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற வந்துட்டு இவனுக்கு 21 அவ்வளவு கெஞ்சி கூத்தாடி வந்து ஜெயிச்சானுங்க. அந்த 2% லீட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் எப்படின்னா, இப்போ நீ மத்த ஓட்ட இப்போ விமன்ஸ் ஓட்டாவது ஐயா அவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறானுங்க, அவனுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறானுங்க, நீ ஏதாவது பிரிக்கலாம், புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற எல்லாருமே வந்துட்டு அதான் விஜய் சுத்தமா வலிச்சுன்னு போயிட்டாருன்ற மாதிரி தான், சுத்தமா எடுத்துன்னு போயிட்டாரு. அதனால அவங்களுக்கு பெரிய ஒரு டேமேஜ் இருக்குது. ரெண்டாவது டேமேஜ் வந்துட்டு அந்த விமன்ஸ், அதுக்கப்புறம் மிடில் இருக்கிறவங்க. ஆனா உண்மையிலே விஜய் வந்தனால ஓட்டு ரொம்ப பெரியும். அதான் முதல்ல டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே ஓட்டு என்ன பெரியம்னா, அதுல இருந்து இல்ல அங்க ஓட்டு இருக்கான்னு கேக்குறேன். அங்க ஓட்டு இருக்கா? ஓட்டு பேலன்ஸ் ஏடிஎம்கேக்கெல்லாம் ஓட்டு இருக்கும் ப்ரோ. ஆனா உங்களுக்கு இருக்கிற ஓட்டு எல்லாமே அவுட் ஆஃப் சென்னை தான். ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது சென்னையில வந்துட்டு ஜெயலலிதால லீட் அடிச்சு ஜெயிக்க முடியல. அப்பேற்பட்ட ஜெயலலிதாலே அதை பண்ண முடியல. ஏன்னா எனக்கு சென்னையில அவ்வளவு எனக்கு இன்னும் இல்லன்னு தான் தோணுது. அதுக்கு ஏன் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு தோணுதுன்னா, அதுதான் சொல்றேனே, இப்ப அம்மாவும் கிடையாது, இதுவும் கிடையாது, புரியுதுங்களா? இப்ப கட்சி ஒருத்தவங்க வந்து பரிச்சயமான பழகின ஒரு முகமா இருந்தாதான் யார் வேணாலும் நம்பி இது பண்ணுவாங்க. இப்ப அம்மா இருக்கிறதுனாலதான் அந்த ஒரு கட்சிக்கு ஒரு அடையாளம், அம்மா இருந்ததுனாலதான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்றது ஒரு எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலா வந்து புரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப அவங்க இல்லாதனால இப்ப இவர் என்ன சாதிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு இது வரும் இல்லையா? இப்ப யாருக்கா இருந்தாலும் இவர் ஏதாவது ஒரு இதுல வந்து இவர் வந்து ஒரு இது இருக்கணும். இப்ப இவர் வரணும்பா அப்படின்னு நமக்கு தோணணும்னா அவர் நம்ம மனசுல ஏதாவது ஒரு வகையில இடம் பிடிச்சிருக்கணும். அது சுத்தமா கிடையாது அவரு. இப்ப அவர் பேசுற ஸ்டைலுமே பாத்தீங்கன்னா, ஓட்டு போய் கேக்குறாங்கன்னா சும்மா இது பண்றாங்க அது பண்றாங்க தாக்கிதான் வந்து இது பண்றாங்களே தவிர எதிர்கட்சியை வந்து மத்தபடி வந்து வேற என்ன பண்றாங்க? வேற எதுவுமே பண்ண கிடையாது. நம்ம வந்து கரெக்டா இவங்க கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா, நேர்மையான கட்சியா இருந்திருந்தா வாய்ப்பு வந்திருக்கும். இல்லன்னா இவங்களே வந்திருப்பாங்களே. இவங்க இப்ப டிஎம்கே எதுக்கு ரூல் பண்ணிட்டு இருக்கு? இவங்களே வந்திருப்பாங்களே. இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. இப்போ பவன் கல்யாண் முதல்ல இப்ப இவனுக்கு விஜய் பவன் கல்யாணோட கம்பேர் பண்ணதான் எனக்கு எரிச்சல் வரும். ஏன்னா முதல்ல விஜய் இல்ல ப்ரோ, விஜய் அளவுக்கு பவன் கல்யாணுக்கு இவனுங்க வந்துட்டு ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு நானுங்க என் ஓன் ஸ்டேட்ல அது கூட இருக்கு போட்டோம். ஆனா இவனுக்கு வந்துட்டு அந்த பவன் கல்யாண் நிக்கும் போது வந்துட்டு அவன் வெறும் 4-5% தான் வாங்கினான். அதுவும் ஏன் அப்படி வாங்கினான்னா, அங்க ரெண்டு இருந்த தலைமையும் வந்துட்டு பெருசு. இது எப்படின்னா, உனக்கு கலைஞர் இல்ல இப்ப கலைஞரும் ஜெயலலிதாவும் இருக்கும்போது 2016 விஜய் எலெக்ஷன்ல நின்று இருந்தா என்ன ஆயிருக்கும், புரியுதா? அந்த மாதிரி ஒரு சில அது வேற. அதான் கம்பேரிசன் அது. ஏன்னா அந்த டைம் விஜய் இப்ப 2016 எலெக்ஷன்ல விஜய் நின்று இருந்தாலே உண்மையில அந்த மாதிரிதான் இருந்திருக்கும். அதான் ஒரு 5% இல்ல 8% தான் வந்திருக்கும். 8 கூட வராதுதான். அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும், இது விஜய் ஃபேன்ஸுக்கே தெரியும். ஆனா இப்ப இருக்கிற சினாரியோ வேற. பெரிய தலைவர்கள் இல்ல, பெரியதான் இதுவும் இல்ல. ஆனா அதனாலதான் தெலுங்கு பாலிடிக்ஸ் இங்க கம்பேர் பண்ணாதீங்கன்னு வானுங்க.
இன்னொன்னு அதான் ஆமா பவன் கல்யாண் வந்துட்டு பண்ண ஒரு பவன் கல்யாண் இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு அடிக்கிறானுங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பவன் கல்யாண் வந்துட்டு இப்போ புரியுது புரியுது. பவன் கல்யாண் வந்துட்டு பிஜேபி கூட சொம்படிச்சு போயிட்டு பிஜேபியே திட்டினவன், பிஜேபி கூட சொம்படிச்சு போயிட்டு ஆமா அதுக்கப்புறம் அதான் அவன் இப்ப டெபுட்டி சிஎம் ஆயிட்டான். அதான் நான் சொன்னேன், இப்ப விஜய் ஏடிஎம்கே கூட போய் பிஜேபிக்கு சொம்படிச்சு நீ டெபுட்டி சிஎம் ஆயிருந்தா அது என்ன ஆயிருக்கும். அதை அவன் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளு இங்க பண்ணல, அதான் வித்தியாசம். அவன் அதை அங்க பண்ணிட்டான். இன்னைக்கு டெபுட்டி சிஎம் அங்க 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 அவன் தான் ஆந்திரால பவன் கல்யாண். ம். கள்ளம் யாரோ அப்புறம் ஒருத்தவங்க இல்லாத ஒரு ஹேண்ட் ரைஸ் மனுஷங்க பண்ணிருக்காங்க. நம்ம ஆளு. யாரு பார்க்கல. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஷைலு. ஹாய், கேக்குதுங்களா? சொல்லுங்க. கேக்குதுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் பிரதர்ஸ், ஹாய். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்னா ம். தேங்க்யூ சொல்லுங்க அந்த சிஸ்டர். டைமுக்காக. ஒரு ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசிட்டு போயிடுறேன். பேசுங்க உங்களோட ஸ்பேஸஸ் நான் ஓகே, உங்க ஸ்பேஸ்ல நிறைய கேட்டிருக்கேன். நான் லியோ டைம்ல இருந்து கேட்டிருக்கேன். நான் ஒரு பெரிய விஜய் ஃபேன். நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க ரொம்ப பேர் 2K கிட்ஸா இருப்பீங்க போல இருக்கு. நான்லாம் ஒரு 90s பர்சன். எனக்கு விஜயா தெரியும். நாங்க பார்த்த இளைய தளபதியா தெரியும் தவிர, இப்போ தளபதியா தெரியுதை விட அப்பத்துல இருந்து தெரியும். ஆம், ம். இந்த இந்த ஒரு நான் ஏன் பேச வந்தேன்னு காரணம் சொல்லிடுறேன்னா, ஆம், ம். அஹ், விஜய வந்துட்டு நீங்கெல்லாம் இப்போ ஒரு தளபதியா பார்த்திருப்பீங்க. ஓகே, ஒரு பவர் இருக்கு, ஒரு மாஸ் இருக்கு, அதனால ஒரு சில பேர் பிடிச்சிருக்கலாம், அதனால ஃபேன்ஸ் ஆயிருக்கலாம், அதெல்லாம் ஓகே. அவரு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட்டா இருந்ததுல இருந்து நான் நான் ஒரு ஃபேன். ஓகேவா? காதலுக்கு மரியாதை ம். இருந்து நான் ஒரு ஃபேன். பை நவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நேட்டிவ் தமிழ் ஸ்பீக்கர் கிடையாது. படம் பார்ப்போம். நான் இருக்கிற ஊர் வேற. ம். தமிழ் படம் பார்ப்போம். தமிழ் படத்துல விஜய் பிடிக்கும். அப்படிதான் பார்ப்போம். எங்க அண்ணா வந்துட்டு ம். ஒரு அ அஜித் ஃபேன். ஓகே. ஸோ நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். எனக்கும் அவனுக்கும் நடக்கிற சண்டை. எப்பவுமே அது அப்பத்துலருந்தே ஒரு சண்டை. அஜித் அவரு ம். தீனா நடிக்கும்போதுலருந்தே எங்க வீட்ல இந்த ஒரு சண்டை நடக்கும். ஓகே. ஆ விஜய் வந்துட்டு இப்போ எல்லாரும் அழகுன்னு சொல்லலாம். ஓகே. ஓ! நல்லா இருக்காரு பாக்க. அப்படியெல்லாம் சொல்லலாம்ல. பாடி பில்டா இருக்காரு. நாங்க ம். பார்க்கும்போதெல்லாம் அவர் கருப்பா இருக்கிறதுக்காக அசிங்கமா பேசுவாங்க. ஏன்னா அவர் சுத்தி இருக்க அந்த கன்டெம்பரரிஸ் எல்லாம் வெள்ளையா இருப்பாங்க. லைக் பிரசாந்த், அஜித், ம். ஷாம் எல்லாம் வந்திருப்பாரு. அப்போலாம் அவங்கலாம் வெள்ளையா இருப்பாங்க. ம். விஜய் கருப்பா இருப்பாரு. ஓகே. ஐ மீன் கருப்பா இருப்பாருன்னா கம்பேரிட்டிவ்லி அவங்க கம்பேர் பண்ணா இவர் அழகெல்லாம் சேர்த்துக்கிறதே கிடையாது. ஓகே. ம். அப்பத்துலருந்தே நெறைய பேருக்கு அவர பிடிக்காது. அவரு நான் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. ஒரு ஃபேனா ம். நாங்க பார்த்துருக்கோம் அது. அந்த விமர்சனம் நார்மல் கிடையாது. நான் புக்ல எழுதலாம் நான் சொல்ல வரல. நான் வந்துட்டு பேசிக்கிறோம் இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேமிலிலலாம். ம். அப்ப சொல்லுவாங்க, "நீ வேணா லூசு மாரி இருக்கான்." அப்படிதான் சொல்லுவாங்க. "பார்க்கவே நல்லா ம். இல்ல. ஒரு மாரி இருக்கான். ஒரு மாரி மூஞ்சி லைக் சினிமேட்டிக் மூஞ்சியே கிடையாதுன்ற" மாரி பேசின காலத்துலருந்து எனக்கு விஜய் பிடிக்கும். ஓகேவா? அந்த மாரி ஒரு ம். பெர்சன் தன்ன தானே க்ரூம் பண்ணி, பண்ணி, பண்ணி இப்போ நம்ம ஒரு அழகுன்ற ஒரு கேட்டகரில அவர உட்கார வைக்கிறோம். பார்க்க நல்லா இருக்காரு, ம். ஸ்மார்ட்டா இருக்காருன்ற ஒரு கேட்டகரில இப்போ உட்கார வைக்கிறோம். அதுக்கு உண்டான ஒரு ஒரு எஃபோர்ட் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் நானும் அதே ஏஜ்ல அந்த லைன்லயே டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே. என்னோட லைஃப் ம். நடந்துட்டு இருக்கும்போது அவரு ஒரு யூ கேன் இமேஜின் 20 இயர்ஸ்ல காதலுக்கு மரியாதை 20, 25 ம். இயர்ஸ்ன்னு தெரியல எனக்கு. அப்பத்துலருந்தே நானும் பார்த்துருக்கேன். போட்டிருக்கிற எஃபோர்ட், சூஸ் பண்ணிருக்கிற ஸ்கிரிப்ட் இப்போ ஒரு ஓஜி அ ஹீரோவா வந்து நிக்கிறதுக்கு அவரு அ ரொம்ப லோ லெவல்ல இருந்து வந்திருக்காரு. எனக்கு சினிமா பத்தி அவ்வளவா தெரியாது. அவங்க அப்பா டைரக்டர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நாங்க ம். பார்த்த அளவுக்கு ஒரு படம் எனக்கு தலைவால ரிலீஸ் ஆனதே தெரியாது எனக்கு. ஆஃப் கோர்ஸ் எனக்கு விஜய் பிடிக்கும். பட் அது உங்களுக்கு கிடையாது. அதனால தெரியாது. ஓகே. ம். இப்போ இப்போ தெரியுது. ஓ! அது ஒரு பிரச்சனை இருந்தது. அதனால தான் ரிலீஸ் லேட் ஆச்சு. அப்படி இப்படின்லாம் ரைட். இதெல்லாமே பார்த்து ஒண்ணொன்னா தாண்டி, தாண்டி தன்ன தானே லிட்டரலி அவரு செதுக்கி வந்திருக்காரு. ஓகே. ஐ அம் அப்சர்விங் தி குரோத். இது வந்துட்டு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் குரோத்ங்க இது. ஒரு ஃபேனா நான் சொல்றேன். ஏன்னா நான் அந்த ஒரு ஒரு தூரத்துல இருந்து நாங்க பார்த்துக்கிறதுனால சொல்றோம். அப்பல்லாம் வீட்ல ஒரு அ லிட்டரலி சண்டை போடுவோம் நம்ப. படம் பார்க்கறதுக்கு கெஞ்சுவோம் வீட்லலாம். ஓகே. நான் சொல்றது இந்த சிடி காலத்துல இருந்து. சிடிலலாம் விஜய் குருவியெல்லாம் நான் சிடில பார்த்துருக்கேன். ஆக்சுவலா தியேட்டர்லலாம் போய் பார்த்ததெல்லாம் ரொம்ப கம்மி. ஓகேங்களா. குருவி ஆப்வியஸ்லி இட் வாஸ் நாட் அ வெரி ஃபேமஸ் படம் எனக்கு தெரிஞ்சு. கிண்டல் பண்ணுவாங்க. அந்த வர சீன்ஸ் எல்லாம். அதெல்லாம் ஏத்துக்கிட்டு அப்புறம் துப்பாக்கி மாரி ஒரு படம் அது. துப்பாக்கில தான் ஒரு சில பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. என்ன பொறுத்தவரைக்கும் அகைன் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ம். 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 அப்பத்துல நான் பார்க்க இப்போ எல்லாமே நம்ம இது பத்தி சொல்றோம். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஹி இஸ் நாட் அ கிவிங் அப் பெர்சன் அட் ஆல். அத நான் கண்குள்ள நான் பார்த்துருக்கேன் ஃப்ரம் மை எண்ட். ஹி டசன்ட் பட்ஜ். ஹி ஹஸ் நெவர் பட்ஜ்ட். நான் அத ஒரு ஒரு படமும் ரிலீஸ் ஆகும்போதும், அந்த அந்த டைம்ல இருக்கிற ஹீரோங்களோட இந்த ஒரு ஒரு அட் ஒன் பாயிண்ட் தனுஷோட ஒரு ஒரு இது இருந்திருக்கும்.
என்ன சொல்றது? ஒரு காம்படிஷன் இருந்திருக்கும். ஜெயம் ரவியோட ஒரு காம்படிஷன் இருந்திருக்கும். இது சிம்பு வரும்போது ஒரு காம்படிஷன் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி, தாண்டி, தாண்டி ஹி வாஸ் ஏபிள் டூ சஸ்டெயின் இல்ல. அந்த தைரியத்த முதல்ல நம்ம எல்லாருமே பார்க்கணும். அப்சர்வ் பண்ணணும். ஓகே. விச் மீன்ஸ் ஹி இஸ் நாட் கோயிங் டூ கிவ் அப். நாளைக்கு எலக்ஷன்ல ஏதாச்சும் ஆனா கூட, அவர் விட்டு போற கேரக்டர் கிடையாது. தட் இஸ் ஹிஸ் ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது பயங்கரமா ரெசிலியன்ஸ். கூடவே அப்சர்வ் பண்ணா தெரியும் ஒரு விஷயம். 1. 2வது இன்டென்ஷன்ஸ் கவனிங்க. இன்டென்ஷன்ஸ்னா, அவரே இன்னைக்கு சொன்ன ஸ்பீச்ல நம்ம பார்த்திருப்போம்ல. பணம் தேவையில்ல. ம், போதும் நம்ம யார் சொல்லுவோம் போதும்ன்னு சொல்லிட்டு இல்லீங்களா? நம்மளுக்கு எவ்வளவு குடுத்தாலும் ஆப்வியஸ்லி வி ஆர் நாட் கன்டென்ட் இல்ல. ம், பட் அவரு ஹி இஸ் ம், சேயிங் நோ இஸ் வெரி கிளியர். எனக்கு தேவையில்ல பணம். எனக்கு இருக்கிற பணம் போதுன்ற ஒரு ஒரு ஐடியால தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இத யோசிக்கணும். ஓகே. ரொம்ப அஃப்கோர்ஸ் படிச்சவங்க ம், இருக்காங்க. வீட்ல இந்த டிஸ்கஷன்ஸ் அலெக்ஸ் சொன்ன மாரி ஒரு டிஸ்கஷன்ஸ் நடக்கும்போது, இந்த பாயிண்ட்ட சொல்லணும். எங்களுக்கெல்லாம் ஓட்டு ம், கிடையாதுங்க. இருந்தா நான் என் குடும்பத்தையே ஓட் பண்ண வைப்பேன். ஐ ஐ ஏர்ன் டூ வோட் ஹிம் இல்ல. அந்த மாரி ஒரு ஒரு பொலிட்டீஷியன் அந்த மாரி இன்டென்ஷன் இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன் எங்க ஊர்லலாம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இன்டென்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியம். எதுக்கு வராங்க? ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? எல்லாரும் ஒரு அன்பா பேசுவாங்க. எல்லாரும் மரியாதையா பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப கவனிப்பாங்கன்றதுனால அவர் வராரா? அதெல்லாம் ஆல்ரெடி கிடைச்சிருக்கு அவருக்கு. இல்லீங்களா? எல்லாருமே அவர ஃபுல் பெருமைப்படுத்தி படுத்தி பேசுறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலயே. ஸோ அதுக்காக அவர் வரல. எல்லாரும் பணம் குடுக்குறாங்கன்னு அவர் அரசியலுக்கு வராரா? இல்ல. பிகாஸ் அது சினிமா இண்டஸ்ட்ரியிலயே அவருக்கு கிடைச்சிருக்கு. ஹி இஸ் நாட் கமிங் ஃபார் எய்தர் மனி ஆர் ஃபார் ஃபேம். அது 2மே அவருக்கு ம், ஆல்ரெடி கிடைச்சிருக்கு. வை ஷுட் ஹி கம் இல்ல? ஹி ஹஸ் காட் க்ரோன் அப் சில்ட்ரன். லைக் ஐ திங்க் தே செட்டில்ட் இன் டிஃபரெண்ட் பிளேஸஸ். அவங்கலாம் தே கேன் டேக் கேர் ஆஃப் தெம்செல்வ்ஸ். எதுக்கு வரணும் 50 இயர் ஓல்ட் மேன்? நான் 50 ஆயிட்டேன்னா, ஐ வில் சிட் அட் ஹோம் இல்ல. தட்ஸ் ஜஸ்ட் நார்மல் ஒரு பிஹேவியர். எதுக்கு வரணும்ன்றத எல்லாருமே தமிழ்நாட்டு ஓட்டு இருக்கிறவங்க எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயங்க. அ இ த சான்ஸ் ஹாஸ் டூ பி கிவன். ஏன்னா, இந்த நாங்க கேள்விப்பட்டதெல்லாம், எங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் அவ்வளோ தெரியாது. நாங்க கேள்விப்படும் போதெல்லாம், "ஓ! ஜெயலலிதா அரெஸ்ட் ஆயிட்டாங்களா? ஓ! இவரு அரெஸ்ட் ஆயிட்டாரா?" இதெல்லாம் நியூஸ்ல வரும் ஓகேவா? சன் டிவி தான் அப்பல்லாம். வெறும் ம், நியூஸ் தானே ம், வரும். அவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க. இவங்க வந்துட்டு கரப்ஷன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்துட்டு அவ்ளோ பணம் எடுத்துட்டாங்க. அதனால தான் அவங்க இந்த 2G ஸ்கேம். இந்த மாரி தான் நம்ம காதுல விழும் தவிர என்ன, ஏது டீட்டெயில்ஸ் அதெல்லாம் தெரியாதுல்ல. அண்ட் வி வர் ஆல்சோ ம், காலேஜ், ஸ்கூல் படிக்கிற டைம்ல. ஸோ அப்பலாம் என்ன தெரியும்னா வெறும் ஏடிஎம்கே, டிஎம்கே. நான் சீமான்னு ஒரு கட்சி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அகைன் மேபி பிகாஸ் ம், நான் தமிழ்நாடு இல்லாததுனால. இப்போ ம், இப்போ தளபதி இருக்கிறதுனால ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. ம், அப்போ அ வெறும் அந்த ஏடிஎம்கே, இட்ஸ் ஆல்வேஸ் லைக் பிங் பாங் இவங்க 2 பேர்கிட்டயே. தமிழ்நாட்டு மக்கள் இது இது இட்ஸ் நாட் ஈவன் வித் தளபதிஸ் ஹேண்ட்ஸ். ஓகே. நீங்க ஓட் இருக்கிறவங்க வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். யூ ஹேவ் டூ கிவ் அ சான்ஸ் ஃபார் த 3 பெர்சன். இன்டென்ஷன்ஸ் பார்த்து ஓட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஏன்னா, அது அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது. இத யோசிச்சு நீங்க யாரும் விட்டுறக்கூடாது. ஓகே. ஏன்னா, வர பர்சன் யாருன்னு பாருங்க. எதுக்கு வராங்கன்றத பாருங்க. அவங்க ஒரு புது கட்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணுன்ற ஒரு பயம் இருக்கும். ஏதாச்சும் தப்பு பண்ணா திருத்திக்கணுன்ற ஒரு பயம் இருக்கும். யாருன்னா ஒரு விமர்சனம் சொன்னா அத ஓகே நம்ம ஏத்துக்கணும். இந்த ஃபீட்பேக் எடுத்து நம்ம அத ஸ்ட்ராங்கா அத டெவலப் பண்ணிக்கணுன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த கட்சியில யார் சேர்ந்தாலும். அந்த பயத்தினால அவங்க நல்லா 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 அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இட்ஸ் நேச்சுரல் இல்லீங்களா? நாங்க புதுசா வந்திருக்கோம். நாங்க பண்ணோம் அப்டின்ற ஒரு இது அவங்களுக்கு வேணும் இல்லீங்களா? அந்த மாரி ஆளுங்கள நீங்க யோசிச்சு குடுத்தீங்கன்னா, யோர் பிளேஸ் தமிழ்நாடு வந்துட்டு ஒரு லெவலுக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் எஜுகேட்டட் இல்லீங்களா? அது யூ ஷுட் டெஃபினெட்லி யூஸ்ங்க. இல்ல இல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆன மாரி தான் தெரியும். அ விஜய் வந்துட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன். அம் ஜெயலலிதா அம்மா வந்துட்டு ஒரு இது வச்சாங்க. ஒரு இது ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சம்திங் அது ம், ம், புரோகிராம் பேர் தெரியல எனக்கு. எல்லாரும் போய் அவங்க மேல அந்த ஷால் 100 100 ஆ 100 சம்திங் லைக் தட் அந்த மாரி இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரும் போயிட்டு அவங்க மேல ஷால் போடணும். ஓகே. எல்லாரும் போட்டாங்க. ஆப்வியஸ்லி அப்பலாம் ரஜினி கமல்லாம் ஒண்ணா பார்த்தா ம், ஃபுல் சந்தோஷம் இல்லைங்களா? நாங்கலாம் டிவில பார்த்தோம். ஸோ எல்லாரும் ம், போயிட்டு அவங்க மேல போடுறாங்க. விஜய் ஜஸ்ட் ஸ்டேஜ் மேல ஏறுனாரு. அந்த கையில அவர் ஷால் இருந்தது. அவங்க கிட்ட அவர் ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்டாரு. உங்க மேல நான் இத போடட்டுமா? அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவங்க சும்மா தல ஆட்டுனாங்க. ஆப்வியஸ் நம்மளுக்கு தெரியாது. இவர் இவர் கேட்கறது தல குனிஞ்சு கேட்கறது நம்மளுக்கு தெரியுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு ம், தெரியல. அந்த ஷால கையில குடுத்துட்டு அவரு தேங்க் யூ சொல்லிட்டு வந்துட்டாரு. நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்ல வரேன்னா, ஹி இஸ் சச் அ ஜென்டில்மேன் இல்ல. ஏன்னா பிஃபோர் யூ டச் அனதர் வுமன், யூ என்ன சொல்றது, ஒரு பெர்மிஷன் கேட்கணுன்ற அந்த ஒரு பேசிக் ஜென்டில்மேன் குவாலிட்டி அவர்கிட்ட அவ்ளோ பேர் பண்ணாங்க. அவ்ளோ பேர் போட்டாங்க. அவங்க கிட்ட இல்லன்னு நான் சொல்ல வரல. அந்த மாரி ஒரு பர்சன் இஸ் விஜய். ஓகே. நாங்க இதெல்லாம் கவனிச்சோம். நாங்க கவனிச்ச விஷயம் சொல்றோம். அந்த மாரி ஒரு ஜென்டில்மேன் விஜய்க்கு ஜஸ்ட் பிகாஸ் அவர் எலக்ஷனுக்கு வரான்றதுனால அவர் மேல ஒரு கெட்ட
அஃபேர் அந்த விஷயம். ஐ வில் டெல் யூ லைக் அது சத்தியமா இருக்காது. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஒரு சில கேரக்டர்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா? ஹவ் தே பிஹேவ் ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு, அந்த மாரி இருக்கிறவங்க டீசென்ட்டா இருப்பாங்கன்றது வந்துட்டு இட்ஸ் இட்ஸ் வாட் யூ நோ. ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்சன நான் எப்பவும் இப்ப இப்ப அதான் நெனைக்கிறேன் நான். எல்லாரும் அவர பிரேஸ் பண்ணும்போது, அவரோட கேரக்டரிஸ்டிக் நான் பிரேஸ் பண்ணும்போது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்சன பிடிச்சிருக்கு. அவர தான் நானு ஒரு ஆக்டரா பார்க்கல. ஒரு ஒரு கைடிங் பிரின்சிபல் மாரி நான் பார்த்துருக்கேன்றது எனக்கு இப்போ ஒரு மாரி அ ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு. தட் மை சாய்ஸ் வாஸ் ரைட்ன்னு சொல்லிட்டு. யூ கைஸ் நீங்க வந்துட்டு பிகாஸ் யூ கைஸ் ஆர் ஆல் யங்ஸ்டர்ஸ். நீங்க எல்லாருமே உங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? நீங்க வந்துட்டு இந்த கிரவுண்ட் லெவல்ல நடக்கிற விஷயம்லாம் கவனிக்கணுங்க. அங்க வந்துட்டு நெறைய மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். இந்த பூத் லெவல் ஐ ஹர்ட் தட் அங்க வந்துட்டு இந்த கள்ள ஓட்டு அதெல்லாம் லாட் ஆஃப் திங்ஸ் இல்ல. அதெல்லாம் நீங்க கவனிச்சு நீங்க பிகாஸ் யூ கைஸ் கேப்சர் எவ்ரிதிங் இல்ல. டிவிகே வாரியர்ஸ் ஆர் லைக் பெஸ்ட் இல்ல. கீப் இட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் நீங்க அதெல்லாம் கவனிச்சு கையில வச்சுட்டு அந்த பயம் இருந்து அவங்க யாரும் அந்த தப்பு பண்ணாம நெறைய அவருக்கு ஓட்டு கிடைக்கணும். ஏன்னா இவங்க தெரியும் இல்லைங்களா? வி நோ வாட் அண்ட் ஆல் தே கேன் டூ. சடனா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்ல. யூ கைஸ் ஹேவ் டு பிகம் ஸ்ட்ராங் அந்த மாரி விஷயத்துல. எல்லாம் ஒற்றுமையா இருந்து பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் தளபதி ஃபைட் சின்ன வயசுலலாம். பட் நோ மோர் தெரியுங்களா? பிரைமரிலி பிகாஸ் விஜய் எப்பவுமே நாங்க பார்த்த அளவுக்கு அகைன் சொல்றோம். அந்த பாட்டெல்லாம் நாங்க ரசிச்சிருக்கோம். உனக்கு என்ன பாட்டெல்லாம் எங்களுக்கு அப்பயே தெரியும். ஓகே. ஆனா எந்த பாயிண்ட்லயும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்தது நாங்க யாரும் பார்த்ததே இல்ல. ஐ அம் டாக்கிங் அபௌட் 90ஸ் அகைன் ஐ அம் ரெப்ரசன்டிங் 90ஸ் பீப்பிள். நாங்க பார்த்ததே கிடையாது. ஓகே. அதனால தே வில் டெஃபினெட்லி வோட் ஃபார் அஸ். அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த ஃபேன் ஃபைட் அதெல்லாம் விட்டுட்டு ஃபோக்கஸ் ஆன் ஹவ் டு பிரிங் ஹிம் டூ பவர். ஏன்னா நாட் பிகாஸ் ஹி இஸ் ஆர் ஹீரோ. நாட் பிகாஸ் விஜய் பிடிக்கும். பிகாஸ் யூ நீட் உங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு யங்ஸ்டர் ஒரு சிஎம் போஸ்ட்ல இருந்தா, அவர் கீழ நடக்கிற ஆர்டர்ஸ், ஃபாலோஸ் எல்லாம் கரெக்ட்டா நடக்கும். அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதா இருக்கும். உங்க எஜுகேஷன், உங்க கிளென்லினஸ். நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வேற ஊருன்னு சொன்னேன் இல்லையா? எவ்ளோ வாட்டி நாங்க வந்துட்டு மாட்டாங்க. நீங்க ஐ அம் சாரி டூ சே ஏன் தெரியுங்களா? தே திங்க் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கிளென்லினஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. சானிடேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? ரொம்ப கம்மியா புரியுது இருக்குன்னு புரியுது சொல்லுவாங்க. சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி சானிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணி என் அண்ணோட வைஃப் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க. பட் அவங்களே சொல்லுவாங்க, "இல்லங்க எங்க ஊர்ல நீங்க வந்து தங்க மாட்டீங்க. எங்க ஊர்ல கொஞ்சம் அழுக்கா இருக்கும், நீட்டா இருக்குன்னு" சொல்லுவாங்க. ஏன் அப்படி இருக்கணும்? இல்லைங்களா? பிகாஸ் யூ யூ கைஸ் அதெல்லாமே கரெக்ட் ஆவுங்க. பிரைமரிலி பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்ட்டா இருந்தா, அந்த குரூப்பே கரெக்ட்டா இருக்கும். அவர் குரூப் பாருங்க. லைக் ஆதவ், அர்ஜுனாலாம். ஐ திங்க் தேர் ஆல் எஜுகேட்டட் செட் ஆஃப் பீப்பிள் இல்ல. அதே இம்ப்ரூவ்மென்ட்க்கு பயங்கர வழி குடுக்கும். நீங்கலாம் அந்த விஷயம் யோசிச்சு ஓட்டு வர வைக்கிறத பார்த்தீங்கன்னா, ஹி வில் வின். அந்த மாரி ஒரு பொலிட்டிஷியன் டிவிகேலாம் நாங்க இருக்கிற ஊர் பக்கம்ல வந்துட்டா வில் பி வெரி ஹேப்பிங்க. உண்மையாவே சொல்றேன். ஐ வில் வோட். ஏன்னா, இட்ஸ் வெரி இம்பார்டன்ட். ஒரு இன்டென்ஷன்ஸ் ரைட்டா வச்சுட்டு ஒரு ஆள் வந்தா, அந்த ஆள நம்ம புடிச்சு வச்சுக்கணும். அது நம்ப ஊருக்கு நல்லது. ஓகே. ஏன்னா நம்ப இறங்கி வேலை செய்ய போறதில்ல. யாரோ ஒருத்தர் செய்றாங்க. நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்போ அ கீழ தள்றதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. பட் லைக் யூ ஹேவ் டூ ஹோல்ட் ஆன் டூ த ரைட் பெர்சன். அந்த மாரி ஹோல்ட் ஆன் நீங்க பசங்க தான் பண்ணணும். லைக் உங்களோட குரூப்ல யூ ஷுட் சோஷியலைஸ் தீஸ் திங்ஸ் அண்ட் ட்ரை டு பிரிங் ஹிம் டூ பவர். பிகாஸ் நடக்கிற விஷயம்லாம் கேள்விப்பட்டா இந்த மர்டர் அது இதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? எங்களுக்கெல்லாம் நியூஸா தாங்க காதுல விழும். எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்கலாம் எப்படி எவ்வளோ சேஃப்டியா இருக்கீங்க? அட் எண்ட் ஆஃப் த டே நம்மளும் தமிழ் தான். பட் எப்படி இருக்கீங்க? ஒரு ஒரு மாரி சேஃப்டின்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியா இருந்தா பயமா இருக்குல்ல? ஸோ நீங்கலாம் அந்த அந்த மாரி ஆளுங்கள தான் பவர்ல உட்கார வைக்கணும். யூ கைஸ் நோ பெட்டர். அது சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தேங்க் யூ சோ மச் ஃபார் த டைம். தேங்க் யூ ஃபார் யுவர் இல்ல தாட்ஸ் மேம். அதான் சிஸ்டர் நீங்க அதான் இல்ல, இல்ல. சொல்லியிருந்தீங்க இல்லையா? இல்ல, இல்லங்க. இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதுல சேஃப்டி பத்தி பேசுனாங்கல்ல. இப்ப நான் சென்னையில இருக்கிறேன். அதான் விக்னேஸ்வரர்லாம் கடலூர்ல இருக்காரு. அவரு கூட பரவாயில்ல. சென்னையில இது பழகிடும். அதான் சொல்லுவாங்கல்ல. ஒரு ஆரம்பத்துல ஒரு 4 நியூஸ் வரும். அப்புறம் 7 நியூஸ் வரும். அப்புறம் 8 நியூஸ் வரும். கடைசியில ஏன் இப்போ நேத்து கூட தான் எல்லாமே. இப்போ முன்னெல்லாம் எப்படின்னா இந்த வட சென்னையில மட்டும்தான் இப்படி நடக்கும்னுவானுங்க. அப்புறம் தென் சென்னை எல்லா சென்னையிலயும் இப்போ நடக்கும். ஏன் இப்போ டோட்டல் தமிழ்நாட்டுல இப்படிதான் இருக்குது. இப்போ முன்னாடி எல்லாம் ரவுடிஸ் இங்கன்னுவானுங்க. இப்ப எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. எல்லா இடத்துலயும் அதான். இப்போ ஏன் முதல்ல ஜெயலலிதா ரூல் பண்ணும் போதே வந்துட்டு அதெல்லாம் திட்டினானுங்க. ஜெயலலிதா வந்துட்டு கரப்ஷன் பண்ற ஒரு ஒரு ஆளுன்னு. கடைசியில இப்ப ஏன் எல்லாரும் ஜெயலலிதா பிரைஸ் பண்றாங்கன்னா, கரப்ஷனே பெட்ரு, ஜெயலலிதா கிட்ட கவர்மெண்ட் பெட்டரா இருந்ததுன்னு புரியுதா? சட்ட ஒழுங்கே வந்துட்டு இப்ப கேவலமா போயிட்டு இருக்கு. அதாவது
மெயின் கரப்ஷன் அதிகமா போகும்போதே திட்டின மக்கள் வந்துட்டு கடைசியில நீ நீ ஊழல் கூட பண்ணிக்கடா, ஆனா கொஞ்சம் அதான் சட்ட ஒழுங்காவது ஒழுங்கா பாருங்கன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. உண்மையிலே இப்ப மக்களே எப்படின்னா, எங்களுக்கு மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஒரு ஆள் வேணாம், பெட்டரா ஒரு ஆள் வேணும்ன்ற மாதிரி உண்மையில மக்கள் மைண்ட் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற கரெக்ட். பார்த்தா அம்மா இருக்கும்போது போலீஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஓவர் பவர் கொடுத்தாங்க. இங்க பார்த்தா அப்படின்னா வித்தவுட் பவர்ல தான் இருக்காங்க. ஓவர் பவர் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பொதுமக்களும் பாதிக்கப்பட்டாங்க. திருச்சியில பக்கத்துல வந்துட்டு ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. அவன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு டிராஃபிக் போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு போய் வண்டியை இடிச்சு அவங்க பிரெக்னென்ட் லேடி அவங்க மன்னிக்கணும். ஒய்ஃப் அது நடந்தது எடப்பாடி ஆட்சியில. எப்படியோ டிஎம்கே ஏடிஎம்கே ஆச்சு தானே. இல்ல அதுக்கல்ல. அது போலீஸ்க்கு நடந்தது பவர் தானே எடப்பாடி சொல்லிட்டு. அத சொல்லலைங்க. இல்ல யாரு அதுதான் ரூலிங் யாரு அந்த பர்சன் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க அண்டர்ல வருதுன்னு நான் சொல்ல ஆமா. வரேன். இப்ப ஜெயலலிதான்னா அவங்க வந்து ரூலிங் இது வந்து வேற மாதிரி இருக்கும். எடப்பாடிக்கு வந்து ஆமா. பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏஞ்சவா ஐயோ இன்னைக்கு எங்க இளவு வந்திருக்கா நம்ம பேச்சு வேற எவனும் கேட்க ஆனா மாட்டான்ல. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ஒரு என்ட்ரி பாத்தியா ப்ரொஃபசர் மன்னிக்கணும், அதான் அச்சு விட்டுற பார்த்து அந்த சமுத்திரக்கனி டாபிக் அண்ணா விக்னேஷ் அண்ணா ஒரே ஒரு வணக்கம். நிமிஷம் சிஸ்டர். ஆனா நீங்க பேசுனது நிஜமா ரொம்ப சூப்பரா இருந்ததுன்றதை தாண்டி நீங்க பேசுனது எல்லாமே உண்மை. உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய ஆசை எல்லாமே இங்க அப்படி மாறியும் இருக்கிறாங்க. அப்படி ஓட்டு இது வரைக்கும் போடாதவங்களும் ஓட்டர் ஐடி வந்து புதுசா அப்ளை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல நானும் ஒருத்தன். உங்களை மாதிரி தான் நானும் வேற ஸ்டேட்ல போய் இத்தனை ஆண்டு காலமா இருந்துட்டேன். அண்ணனுக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி என்ன மாதிரி பல பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ நீங்க பேசுனது நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் வச்சா நம்மளுக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருந்தா நம்மளும் போய் நம்மளுடைய எது எது ஆதரவை நம்ம தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்ற உங்களுடைய ஆசை எல்லாமே அது உங்களுக்கு நடக்காம போயிடுச்சுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா உங்களுடைய சார்பா என்னுடைய ஓட்டு டபுள் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். என்னுடைய ஓட்டு மட்டும் கிடையாது, நான் மொத்தம் என்னுடைய ஃபேமிலிஸும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து பிடிச்சி லாக் பண்ணி வச்சிருக்கிறேன் 25 ஓட்ஸ். அதுல ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாது. இது என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் ஃபார் தளபதி. நீங்க சொன்னதுக்கும் நீங்க ஆசைப்பட்டதுக்கும் அதுக்கும் சேர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்றோம். சூப்பர். ஆனா அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாடு மக்கள் தளபதியை விட்டுற மாட்டாங்க, கவலைப்படாதீங்க யாரும். அதுதான் ப்ரொபோஸ் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த இன்டென்ஷன். அண்ணனை மாதிரி இன்னொரு ஒரு மனுஷன் இந்த பிறந்து வந்தா கூட அதை யாரும் வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்க முடியாதுன்றதான். ஒருத்தர் தாங்க அந்த மாதிரி இருக்க முடியும். இல்ல எனக்கு சாரி டு இன்டரப்ட், அந்த பயம் தான். ஏன் தெரியுங்களா, நீங்க பேசுற அந்த கான்வர்சேஷன் நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க அண்ணி கிட்ட நானு அண்ணியோட ஃபேமிலியில தமிழ்நாட்டுல இருக்காங்க, நான் லிட்டரலி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். நான் சொல்லுவேன், ஏய் நீங்க தளபதிக்கு ஓட் பண்ணணும், ஓகே யோசிச்சு பாருங்க. நான் அவங்க கிட்ட சொன்னதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பணம் கொடுக்குற விஷயம் எல்லாம் இருக்குல்ல, அந்த பணம் கொடுக்குற விஷயம் வந்த உடனே அவங்க இல்லக்கா யோசிக்கணும், இல்லக்கா அப்படியா ஒரு ஒரு பயப்படுறாங்க. பயந்து நீங்க நம்ப மாட்டீங்க, பணம் கொடுத்து பயப்பட வச்சு ஓட்டு வாங்குறாங்க. அது எப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அந்த பூத் லெவல்ல இருந்து ஒரு சூப்பர்வைசர்மா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஏய் நீ ஓட் போடலன்னா நான் வந்து செக் பண்ணுவேன் தெரியுமா. அவங்க எல்லாம் ஒரு ஒரு சில பேர் புரிஞ்சுக்காதவங்க, ரொம்ப வயசானவங்க புரிஞ்சுக்காதவங்க. ஓ இவன் செக் பண்ணா நம்மள பணம் கொடுக்க மாட்டானோ அடிப்பானோ அந்த ஒரு பயத்திலேயே நிறைய பேர் அவங்க சொல்ற விஷயத்துக்கு ஓட் பண்றாங்கன்றது நிதர்சனமான உண்மைங்க. வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அது ரொம்ப உண்மை. அது பயத்துல கூட ஓட் வர விஷயம் கூட இருக்குது. ஓகே, டு பி ஆனஸ்ட் வித் யூ, நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கேயும் இருக்குது. அது எப்படின்னா, பணம் கொடுத்துட்டு நீ ஓட் போடலன்னா தெரியுமா எனக்கு, நான் உள்ள கேமரா வச்சிருக்கேன், அந்த இதுக்குள்ள நான் பாப்பேன், நீ அங்க ஓட் போடு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது நீ நினைச்சுக்காத, நான் காசு கொடுத்ததுக்கு நீ ஓட்டு போட்டாகணும். இந்த மாதிரி ஒரு இது நடக்குதுங்க. அந்த மாதிரி விஷயங்க அப்பதான் எனக்கு தெரியும். எங்க வீட்டுல சொல்லும் போது தான் எனக்கு தெரியும். அப்போ நான் சொன்னேன், நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அது வந்துட்டு ஒரு ஒருத்தரோட ரைட். அது யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த ரூம் ஒரு மாதிரி நீ எங்க போடுறியோ அந்த மிஷின் எல்லாம் மூடி வச்சிருப்பாங்க. உன் ஓட்டு யாரும் பார்க்க முடியாது. அதனால தான் அப்படி பிரஸ் பண்ணும். அதெல்லாம் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்த சேர்க்கணும். இந்த மாதிரி ஏன்னோ தளபதி சொன்ன மாதிரி பணத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் பணம் யூஸ் ஆப்வியஸ்லி நம்ம பணம் இல்லைங்களா. பட் யாருக்கு ஓட் போடணும்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும். ரொம்ப பேர் தெரியாதுங்க அந்த விஷயம். இந்த மாதிரி லைக் அவங்க பயத்துல கூட ஓட் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா. ஒண்ணு அது. இன்னொன்னு, இந்த டைலாக் எனக்கு நீங்க கரெக்டான்னு சொல்லுங்க. இன்னொரு மாமா கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, லிட்ரலி இல்லம்மா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், புதுசா
வாடா போடான்னு தான் பேசிப்போம். தப்பா நெனச்சுக்காதீங்க. அவர் சொல்றாரு, ம். "ஆமாம்மா அவன் புதுசா வந்திருக்கான். கரெக்ட் தான் அவன் புதுசா வந்திருக்கான். நல்லவனா இருக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் நல்ல பையனா நம்ம கண்ணுக்காக நல்லதா பட்டுருக்கான். பட் தமிழ்நாட்டு ஜனங்க தெரியும் இல்லையாம்மா, அவங்க எவ்வளோ இருந்தாலும் ஏடிஎம்கே, டிஎம்கே விட்டு போக மாட்டாங்கம்மா" அப்படின்னு சொன்னாரு அவரு. அது உண்மையா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாது. பட் உங்களுக்கு அந்த ஒரு இதுக்கு முன்னாடி வரை மாற்றம் அப்படிதான் இருந்துச்சு. ஆமா. அது தோணுச்சு. எனக்கும் தோணுச்சு அது. ஏன்னா எங்க மாமா சொல்லும்போது ஐ காட் கன்வின்ஸ்ட் ஓகே. நாங்க வந்து இந்த இன்டென்ஷன் நீங்க சொன்னீங்க இல்லீங்களா? நீங்க நம்ப மாட்டீங்க. நாங்கலாம் ஸ்கூல் படிக்கும்போது தெரியும்னு சொல்ல வந்தேன்ல. நாங்க நான் என்னோட வீட்டுக்காரர் கூட கொஞ்சம் பார்க்க தலைபர்மா தான் இருப்பாரு. ஏன்னா நாங்க அப்படிதான் கேட்டோம். வீட்டு கல்யாணத்துக்கு போது இப்படிதான் இருக்கணும்னு கேட்டோம். ஏன் தெரியுமா? நாட் பிகாஸ் ஆஃப் லுக் அகைன் நான் லுக் பத்தி சொன்னேன்ல. நாட் பிகாஸ் ஒருத்தன் பார்க்க நல்லா இருக்காரு. பிகாஸ் ஆஃப் த கேரக்டர். யூ நோ அப்பா, அம்மா பேச்சு கேட்டு கேட்டு நடக்கணும். அவரு அவங்க அப்பா, அம்மா பேச்ச கேட்டு நடக்கும்போது, நான் எங்க அப்பா, அம்மா பேச்சு கேட்டு நடப்பேன். ஓகே. அப்புறம் வந்துட்டு கல்யாணம் ஆயி இன்னும் பசங்களோட நல்ல ஃபேமிலியோட செட்டில் ஆக்காங்க. அதே மாரி தான் நம்மளும் இருக்கணும். இதெல்லாம் நாங்க இன்னும் அலாங் வித் அவங்க கூட நம்மளும் வளர்ந்தோங்க. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் a ஹீரோ வொர்ஷிப் திங் ஓகே. அவங்களோட நம்ம வளர்ந்தோம். நான் அண்ணாவெல்லாம் பார்க்கல. என்னோட வீட்டுக்காரர் பார்க்க கொஞ்சம் லைட்டா அப்படிதான் இருப்பாரு. அந்த மாரி கேட்டு நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏன் சொல்ல வரேன்னா, இது ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட்டுங்க. ஒரு லீடர் அந்த மாரி கிடைக்கிறது உங்களுக்கு. ஏன்னா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் ரொம்ப பேர் அந்த நியூஸ் வரும்ல முதல்லலாம். ஏய் இவரு அரசியலுக்கு வருவாருப்பா. இவரு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. தையல் மிஷின் குடுக்குறாரு. பெரிய பெரிய இத நடத்துறாங்க. அப்பலாம் 4 படம் ஒரே வாட்டி 100 நாள் ஃபங்ஷன் வச்சாங்க. இஃப் ஐ அம் நாட் ராங். சிவகாசி, திருப்பாச்சி, இன்னும் 2 படம். அந்த 4 படமும் ஒரே நாள் அந்த 100 நாள் சம்திங் ஃபங்ஷன் மாரி. அது ஒரு பெரிய இதா நியூஸ் பேப்பர்ல வரும். ஓகேவா? அந்த நியூஸ் பேப்பர் வரும்போது அப்போ வந்துட்டு இவங்கலாம் அரசியலுக்கு வருவார் போல இருக்கு இந்த இவரு. பிகாஸ் எல்லாம் ஃப்ரீயா குடுக்குறாங்கல்ல, புக்ஸ் குடுக்குறாங்க அது இதெல்லாம். அப்போ நான் எனக்கு சொல்ல இவங்க அவருக்கு பேசவே பேச மாட்டாரு. இஸ் சச் அன் இன்ட்ரோவர்ட். அவர் எதுக்கு அரசியலுக்கு வரப்போறார் நான் நெனச்சுப்பேன். இப்ப அவரு மேடையில பேசும்போது ஐ அம் அஸ்டானிஷ்டுங்க. பிகாஸ் ஐ ரிமெம்பர் இன்ட்ரோவர்ட் விஜய். ஐ ரிமெம்பர் விஜய் இதுல குவெஸ்ஷன்ஸ் கேட்ட இன்டர்வியூல ஹில் ஸ்பீக் 2 வேர்ட்ஸ் அண்ட் ஃபினிஷ் இட் அப். ஓகே. இப்போ வந்துட்டு அவர் பேசுறது ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமா கஷ்டமா இருக்கு? அவர் தன்னோட மக்களுக்காக அவர் தன்னையே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஹி ஹஸ் சேஞ்ச்ட் ஹிஸ் பெர்சனாலிட்டி ஃபார் யூ கைஸ். ஏன்னா ஹி இஸ் சச் அன் இன்ட்ரோவர்ட்ங்க. நான் பழைய இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். நானு ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால தெரியும் எனக்கு. ஓகே. நான் ஆர்குட் காலத்துலருந்து விஜயோட ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். ஐ அம் சச் அ ஓல்ட் ஃபேன் லிட்டரலி. அப்போதுலருந்து ஹி இஸ் சச் அன் இன்ட்ரோவர்ட். இப்போ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயி ஒரு மாரி ஜாலியா பேசி, வெளிய வந்து பழகி அது இட்ஸ் டிஃபிகல்ட்டுங்க. பெர்சனாலிட்டியா அவர் உங்களுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கவனிச்சு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஹி இஸ் டூயிங் வாட் ஹி இஸ் டூயிங். அப்பதான் உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். இவருக்கு ஓட் போடி பார்க்கலாம்ப்பா அப்படின்றது இல்ல. எதுக்கு ஓட் போடணுன்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல. வாட் ஹி வில் டூ ம். ஃபார் யூ. அது ரொம்ப மெயின் இல்லைங்களா? உங்க மாரி அது அது வந்துட்டு ஐ திங்க் ஹி இஸ் கிளியர். ரொம்ப கிளியரா ஹி இஸ் வெரி ஷூர் ஆஃப் எல்லாமே மாடர்னா நடக்குது பார்த்தீங்களா? நீங்க அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி லெவல்ல நடந்துட்டு இருக்கு. அந்த டிவிகே வாரியர்ஸ் அந்த ஒரு ஆஃபீஸ் மாரி ஏதோ அந்த ஆஃபீஸ்ல டூ பிகம் சிஎம் இவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டாப் வாட்ச் மாரி. ம். அதெல்லாம் கவுண்ட் விஷுவல் டவுன் போட்டிருக்காங்க. விஷுவல் மேனேஜ்மென்ட்ங்க அது. 6 சிக்மால யாருனா இருந்தா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் லிட்டரலி விஷுவல் மேனேஜ்மென்ட் ஓகே. அண்ட் அது கவுண்ட் டவுன் அதெல்லாம் லிட்டரலி அதான் ஐடி லெவல் ஆஃப் லைக் இந்த மாடர்ன் ஜென்ஸி ஜெனரேஷனுக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அத பார்த்து நீங்க வோட் போடணும். இதெல்லாம் சில விஷயம் கவனிக்காதவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா யூ நீட் ஓட்ஸ் இல்லைங்களா? அட் எண்ட் ஆஃப் த டே இட் கம்ஸ் டவுன் டூ வோட். ஏன்னா இன்னொரு கட்சி எந்த கட்சின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்கலாம் சென்டிமென்ட்டா அடிச்சிட்டு இருக்காங்க நம்மள. ஒரு ராம மந்திர் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கும் எல்லா கட்சியும் பிடிக்கும். எல்லா மதமும் பிடிக்குங்க. நானே ஒரு இன்டர் காஸ்ட் மேரிட் பெர்சன் தான். ஓகேவா? எல்லா மதமும் பிடிக்கும். எல்லா மதமும் அன்பா நம்போ சேமா ட்ரீட் பண்றோம். ஓகேவா? ஆனா இங்க வந்துட்டு ஒரு மதம் பெருசு, ஒரு மதம் சின்னதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்துட்டு இட்ஸ் பிகம் லைக் இட்ஸ் லைக் அ நேஷனல் கட்சி இல்ல இப்போ. அண்டர் வாட் திஸ் ஒன் இல்ல தே ஆர் டூயிங் எ டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அந்த மாரி எதுவும் பண்ணாம நம்ம நியாயமா போணும். நியாயமா போறதுக்கு அம் ஸ்மார்ட்டா இருக்கணுங்க. அது ஜஸ்ட் பி காஷியஸ் எனக்கு அதனால தான் ஐ அம் கெட்டிங் வொர்க்ட் அப் நெனைக்கிறேன். ஜஸ்ட் 1 ஆர் 2 மந்த்ஸ் இல்லைங்களா? படம்லாம் ம். மறந்துட்டோம் நம்ம. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜனநாயகன் வரலன்றது. பட் வி அதுவும் ஹேவ் டு ஃபோக்கஸ் இவனுங்களுடைய ஆன் திஸ். சூழ்ச்சி தான் சிஸ்டர். உங்களுக்கு தெரியாதது என்ன? கிளீனா இல்ல சிபிஐ எப்படி டீல் பண்ணாரு பார்த்தீங்களா? ரெசிலியன்ஸ் பார்த்தீங்களா? லைக் திருப்பி இல்லங்க ஒரு ஆள் நானும் நீயும் நான் பாஸ்போர்ட்க்கு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போம்போதே பயந்துட்டேன். ஓகே. ம். நம்மலாம் ம். போலீஸ் ம். ஸ்டேஷன் உள்ள போக எவ்வளோ யோசிப்போம். இந்த ஆளு போய் நேரா சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு வந்து சிரிச்சுட்டு இருக்காரு. அது கட்ஸ் இல்லாம அதுதான். வேற எதுங்க கட்ஸ்? ஒருத்தர் போலியா சிரிக்கிறதுக்கும், பயத்துல சிரிக்கிறதுக்கும், தில்லா சிரிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் கிளீனா சொல்லலாம் இல்லையா நம்ம எல்லாருமே?
இன்னைக்கு அவர் சிரிச்சதெல்லாம் தில்லா சிரிச்சது. அசால்ட்டா சிரிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு நான் லிட்டரலி இன்னைக்கு அவரு ஒரு மிஸ்டர் எஸ்கே, சாரி டு டேக் ஹிஸ் நேம். அவர் வந்துட்டு ஒரு இதுல என்ன எவ்வளோடா கஷ்டப்படுத்துவீங்கன்னு ஒரு இதுல அழறாரு பாருங்க. அந்த மாரி தளபதி ஃபீல் பண்ணுவாருன்னு நெனச்சேன் நான் இன்னைக்கு பேசும்போது. அவரு கியாரேன்ற மாரி டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு அது ரொம்ப ஒரு பக்கம் பெருமையா இருக்கு. லைக் ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம். ஒரு இன்ட்ரோவர்ட்டா நம்ம சண்டை போட்டிருந்த ஒரு தளபதிக்கும், இப்ப இருக்கிற தில்லா மாஸா இருக்கிற ஒரு தளபதிக்கும் எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பெருமையா இருக்கு. லைக் யூ சிம்பிளா ஷுட் சொல்லணும்னா சிஸ்டர், மிஸ்டர் ம். கிளீனு, மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு படத்துல ஒரு கேரக்டரா பார்க்க முடியும். ஒரு ஹீரோவா ம். பார்க்க முடியும். ஆனா நிஜ உலகத்துல இதுவரைக்கும் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இனி நான் பார்க்க போறதும் கிடையாது. அவர்தான் முதலும், அவர்தான் கடைசியும். இது ஏன் இந்த ம். அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, எவ்வளவு நம்மளும் அந்த சின்ன வயசுல இருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு அத நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவர் எப்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சோ அப்பத்துல இருந்து நான் சொல்றேன். ம். எவ்வளவு பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அவர் லைஃப்ல. எவ்வளவு விஷயத்த வந்து அவரு வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்டு கார்டு போட்டிருப்பாங்க. அதுல இருந்தாலும் எப்படியெல்லாம் சமாளிச்சுட்டு எப்படியெல்லாம் வந்து அவர் ஒரு ஒரு உச்சத்தை தொடர்ந்து வந்து அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி ஒரு உலகத்துல சாதாரண விஷயமே கிடையாது. நீ யாரா வேணா இரு, கோடீஸ்வரனா இரு, எத்தனை பேர் இப்போ ப்ரொடியூசர் சன்ஸ் எல்லாமே நிறைய பேர் ஆக்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் யாராவது தொட முடிஞ்சுச்சா அந்த உச்சத்தை? அது ம். கிடையாது. அந்த பியூரான மனுஷன், அது நல்ல எண்ணம் உள்ள ஒரு நபரை ஆட்டோமேட்டிக்கா வந்து இத சொன்னா என்ன சொல்றது? கடவுள் கண்டிப்பா தூக்கிட்டு வந்து மேலதான் உட்கார வைப்பாரு. ஆமா. இன்னொன்னு பேர் என்னது? பாரதி. அவரு ம். இப்ப கரியர்ல நம்பர் 1 இருந்தாரு. சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு. சூப்பர் ஸ்டாரையும் தாண்டி வந்துட்டாரு. அது இல்ல இங்க விஷயம். புரியுதா? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா காலத்திலயும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஒரு சாங் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு லெஃப்ட் விங் ஐடியாலஜி லெஃப்ட் விங் ஐடியாலஜின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறது. ஓகேவா? அந்த மக்களுக்காக பேசுறது, இது பண்றது. ஸோ அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, அவர் இது பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல அவர் வந்து தான் வந்து ஒரு ஹீரோவா ஒரு என்ன சொல்றது, சினிமால வந்து ஒரு நடிகரா எவாலுவேட் ஆகும்போது, மக்களுக்கான பணியும் பார்த்தீங்கன்னா, அது வந்து நலத்திட்ட உதவிகளா இருக்கட்டும், அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஓகேவா? இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஆகுதுன்னா, 2009ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈழத்தமிழர்களுக்கு வந்து நாகப்பட்டினத்தில வந்து மீனவர் பிரச்சனை இருக்கட்டும், ஈழத்தமிழர்களுக்கு அந்த இது குரல் கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அரசியல் வட்டாரங்கள்ல கவனிக்கிறாங்க. ஓகேவா? இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீடரா இவரு வந்து எவாலுவேட் ஆகுறாரு, எமர்ஜ் ஆகுறாருன்னு சொல்லிட்டு அத வந்து பார்த்துட்டு, இவர வந்து பார்த்தீங்கன்னா, கீப் ஆன் கார்னர் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு தெரியும். டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா ம். இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? இந்த சுறா டைம்ல வந்து அவங்க ஒரு லாபி ஒண்ணு, இது ஒண்ணு பண்ணாங்க. தலைவா டைம்ல வந்து இவங்க ஒரு இது ஒண்ணு பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா, இவரும் அந்த மக்கள் பணியில தன்னோட சொல்றாருல்ல, அந்த மக்கள் இயக்கத்துக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. ஐ திங்க் 2008ன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு பழைய வீடியோ ஒண்ணு இருக்கும். ஏதோ ரசிகர் மன்றத்தில வந்து சொல்லியிருப்பாரு. உங்களுக்கான இத வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா நான் இது திருப்பி தருவேன்ற மாரி ம். ஏதாவது அ சொல்லியிருப்பாரு. ஃபேன்ஸ பார்த்து. அதான் அப்படி ஒரு ஸோ ஆ. காலகட்டம் வந்து ஆ ம். ஸோ அப்படி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா, இவர வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பண்றாங்க. இவரு வந்து கார்னர் பண்ணப்படும்போது, இவரு எப்படின்னா, இவரு வந்து ஒரு பீக் ஹீரோ. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாலயே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாரி ஒரு ஹீரோ. ஓகேவா? ஆனா இவருக்கே இந்த ம். அளவுக்கு வந்து ஒரு இது குடுக்குறாங்க, நெருக்கடி குடுக்குறாங்கன்னா, இங்க சாமானிய மக்களோட நிலைமை என்ன? புரியுதா? அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ம். இதாகுறாரு. அதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து இவரால என்ன முடியுமோ, இவர நம்பி இருக்கிறவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா, அங்கங்க